வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன்பு திமுகவிற்கு தலைவராகவும் தமிழகத்திற்கு முதல்வராகவும் திகழ்ந்து கொண்டு வந்த முதல்வர் ஸ்டாலின் தற்போது அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் அமலாக்கத்துறையினால். என்ன காரணத்திற்காக திமுகவின் தலைவரையே அமலாக்கத்துறை கைது செஞ்சிருக்காங்க, என்ன காரணம், அப்படி என்ன தப்பு செய்துவிட்டார்? அதிரடியாக ஆளுநர் அவர்கள் துணை முதல்வரை அவசரமாக நியமனம் செஞ்சு வச்சுருக்காங்க. யாரை துணை முதல்வராக அறிவிச்சிருக்காங்கன்ற முதற்கொண்டு எல்லா தகவலையும் இந்த ஒரு வீடியோவில் துல்லியமாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட்ன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், எல்லோரும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சிகரமான சோகமான தகவல்னு கூட சொல்லலாம் திமுகவோட ஆட்சியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கடந்த ஒரு 2-3 மாதங்களாகவே திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள் எல்லாமே ஒவ்வொருத்தராக வந்து அமலாக்கத்துறையிடம் வந்து சிக்கி சின்ன பின்னமாக ஆகிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த வரிசையில் பல அமைச்சர்கள் வந்து சிக்கியிருந்தாங்க. அந்த வரிசையில் மீண்டும் திமுகவின் தலைவரையே அமலாக்கத்துறை வந்து டார்கெட் பண்ணி குறி வச்சு தாக்கியிருக்காங்க. அதிரடியாக தலைவரை கைது செஞ்சுருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அமைச்சராக இருக்கும் துரைமுருகன் வீட்டில் அமலாக்கத்துறை அதிரடியாக சோதனை நடத்தியிருந்தாங்க. அந்த சோதனையில் 60,000 கோடி கருப்பு பணம் வைத்திருந்த குற்றத்திற்காக அமைச்சர் துரைமுருகனையும் கைது செஞ்சுருக்காங்க அமலாக்கத்துறை. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 60,000 கோடி கருப்பு பணம் திமுகவின் தலைவருக்கும் சொந்தம் அப்படின்றத தெளிவாக வந்து அமலாக்கத்துறையிடம் ஒப்புக்கொண்டார் அமைச்சராக இருக்கும் துரைமுருகன் அவர்கள். உடனேயே விரைந்து சென்ற அமலாக்கத்துறை திமுகவின் தலைவரையும் அதிரடியாக கைது செஞ்சுருக்காங்க. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த தகவலை கேட்ட ஆளுநர் ஆர்.என். ரவி ஆளுநர் அவர்கள் வந்து துணை முதல்வராக அவசரமாக விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதி அவர்களை வந்து அவசரமாக துணை முதல்வராக தற்காலிகமாக நியமனம் செஞ்சு வச்சுருக்காங்க. இது இன்னும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு திமுகவின் மத்தியில். ஏன்னா மூத்த அமைச்சர்கள்லாம் இருக்கும்போது, மூத்த கட்சி உறுப்பினர்கள்லாம் இருக்கும்போது திமுகவின் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த உதயநிதி அவர்களுக்கு இந்த பதவி கொடுத்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு திமுகவின் மத்தியில். அது மட்டும் இல்லாமல் அமலாக்கத்துறையிடமிருந்து மீண்டும் ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இன்னும் பல அமைச்சர்கள் மீண்டும் எங்கள் வலையில் சிக்குவார்கள், அவர்களையும் நாங்கள் கூண்டோடு தூக்குவோம் என்றும் அமலாக்கத்துறை அதிரடியான தீர்ப்பும் அதிரடியான அழகும் கொடுத்துருக்காங்க. இது இன்னும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு திமுகவின் மத்தியில். இது எல்லா தகவலையுமே நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மறக்காமல் ஒன்ஸ் அகைன் நமது சேனலுக்கு அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.